புதிய நியாய விலைக் கடை அமைக்க நகர பகுதிகளில் குறைந்தபட்சம் 800 குடும்ப அட்டைகளும், கிராம பகுதிகளில் 500 குடும்ப அட்டைகளும், மலை பிரதேசங்களை பொறுத்தவரை 400 குடும்ப அட்டைகளும் இருக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தானங்குப்பம் ஊராட்சியில் அரசு விதிகளை தளர்த்தி பகுதி நேர ரேஷன் கடை அமைத்து தர அரசு முன்வருமா என்று சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து பேசிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன், தானங்குப்பம் பகுதியில் 89 குடும்ப அட்டைகள் தான் உள்ளது என்றும் 89 அட்டைகளுக்கு ஒரு கடை அமைக்க விதிகள் இல்லை எனவும் தெரிவித்தார். இருப்பினும் உறுப்பினரின் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்றும் அமைச்சர் பெரியகருப்பன் தெரிவித்தார். பகுதிகளில் குறைந்தபட்சம் 200 குடும்ப அட்டைகள் இருக்கணும். கிராம பகுதிகளில் 500 குடும்ப அட்டைகள் இருக்க வேண்டும். மலைப்பிரதேசங்களை பொறுத்தவரை 400 குடும்ப அட்டைகள் என்று ஒரு எண்ணிக்கை அளவிலும், அதே போல தாய்க்கடையை பிரிக்கும் பகுதி நேர கடைக்கு இடையே 1.5 கிலோமீட்டர் இருக்கணும். பிரிக்கும் பகுதி நேர கடையில் குறைந்தது 150 அட்டை இருக்கணும்னு. ஆக தாய்க்கடையில் பிரித்தவன் 500 கார்டு தாய்க்கடையிலையும் இருக்கணும். இவை எல்லாம் இருக்கையில எந்த விதிகளும் பொருந்தாத நேரத்தில் அதுக்கு ஒரு 89 குடும்ப அட்டைகளுக்கு ஒரு கடையை கேட்பது நியாயமாக தெரியவில்லை. இருந்தாலும் உறுப்பினருடைய இதை பரிசீலித்து முடியும்.